ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தூதுவளை தூதுவளை அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. தூதுவளை கற்பம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தூதுவளை கற்பம் அப்படின்னு சொல்றது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நமக்கு பயன்படுது. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு லங்ஸ்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த தூதுவளை கற்பம் நமக்கு பயன்படுதுங்க. தூதுவளை அதுலேயும் முக்கியமாக வெண் தூதுவளைன்னு சொல்றது கற்பத்துக்கு மிகவும் சிறந்தது. தூதுவளை இலை பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த இலை பொடியில் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா, இதனோட சாறு விட்டு நல்லா கலந்து வெயிலில் வச்சு எடுத்துடணும். ஸோ இந்த பொடியை டெய்லி நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் அல்லது நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, முக்கியமாக கல்லீரல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனை, டியூபர்குலோசிஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம், நிமோனியா இருக்கலாம், சிஓபிடி, வீசிங், ஆஸ்துமா, இல்லை ஜென்ரலாகவே எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிக சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தூதுவளை கற்பம். ஸோ தினம்தோறுமே நம்ம தூதுவளையை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மழை காலத்தில் தூதுவளை சூப் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய கப நோய்கள் நமக்கு குணமாகும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.